Hi friends, welcome you all to Deep Matrix. லாஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரீம்லைட்னா என்ன, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம்லைட்டை இம்போர்ட் பண்ணி நம்ம ஹெட்டர் மட்டும் பண்ணி ரன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து சப் ஹெட்டர், அதுக்கப்புறம் மார்க்டவுன், லேட்டெக்ஸ், அதுக்கப்புறம் எப்படி வந்து பேஜ் கான்ஃபிகரேஷன் செட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 காம்பனண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் ஸ்ட்ரீம்லைட்டில். இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், ஸோ தட் யூ கெட் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இதுதான் நம்ம எழுதின கோட். ஸோ அடுத்து வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எஸ்டிலே வந்து செட் பேஜ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு ஒரு இது இருக்குது. செட் பேஜ் கன்ஃபிக். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேஜ் டைட்டில் வந்து செட் பண்ண போகிறோம். நம்ம தான் டைட்டில் கொடுத்தாச்சே ஹெட்டரில் அப்படின்னு கேட்பீங்க எல்லோரும். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஹெட்டர் இங்கே பார்க்குறது. பேஜ் டைட்டில்ன்றது நம்ம இந்த இடத்துல இந்த எஸ்டி டெமோ. ஆக்சுவலாக இப்போ வந்து இது டேரெக்டாக நம்ம பைத்தன் ஃபைல் நேமில் செட் ஆகிருக்கு. அதை வந்து நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேயும் மை டெமோ ஆப் அப்படின்னு கொடுக்குறேன்னா ஸோ அங்கே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நான் இப்போ இதை சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணணுன்னா என்ன ஆகுனா, நீங்கள் இதை திருப்பி ரன் பண்ணணுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ண தேவையில்ல. சேவ் ஆனோடனே கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு இந்த சைட் கேட்கும், சோர்ஸ் ஃபைல் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, ரீரன் பண்ணலாமான்னு. ஸோ இந்த ரீரன் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் சேஞ்ச் பண்ணும்போது ரீரன் கொடுக்கணும். இன்ஸ்டட் ஆல்வேஸ் ரீரன் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து ரன் ஆகிடும் எப்பயுமே. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்ட்ரீம்லைட் டெமோ ஆப் இருக்கா, நம்ம அது வந்து ஸ்ட்ரீம்லைட் ஆப்புமோ. நான் இப்போ வந்து டெமோ வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஸோ நான் இனிமேல் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா மட்டும் அதுவே சேஞ்ச் ஆகிடும் ஆப்பே. ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த இடத்துல எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா ரியாக்ட் ஜேஎஸ் மாதிரியே. ஸோ ரியாக்ட் ஜேஎஸும் உங்களுக்கு ஒன்ஸ் ஃபைல் ரன் பண்ண விட்டுட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ண அப்படியே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டே போகும் அது. ஸோ ஹெட்டர் பண்ணியாச்சு. அடுத்து சப் ஹெட்டர். ஸோ ஹெட்டர்னால் மெயின் ஹெட்டிங், சப் ஹெட்டர்னால் சப் ஹெட்டிங். ஸோ சப் ஹெட்டிங்கில் என்ன கொடுப்போம், ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்காக லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னு கொடுக்கலாம். லீனியர் ரெக்ரெஷன். ஸோ இப்போ இது வந்து சப் ஹெட்டிங் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு வந்து நம்ம பேராகிராஃப் எழுத போகிறோம். ஸோ எஸ்டி டாட் மார்க்டவுன். மார்க்டவுனில் வந்து நம்ம பேராகிராஃப் அந்த மாதிரிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு பெரிய பெரிய பேராகிராஃப்ஸ் அந்த மாதிரி ரைட் பண்ணணுன்னாலும். ஸோ அதுக்காகவே டெமோக்காக ஒரு இது வச்சுருக்கேன். ஸோ சேவ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் அ செகண்ட். இதெல்லாம் சிங்கிள் லைனாக இருக்கணும் இதில். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் சேவ் பண்ண போகிறேன். எண்ட் ஆஃப் த லைன் எரர். ஸோ என்ன எரர்னு செக் பண்ணலாம். ஓகே, ஐ திங்க் ரொம்ப பெரிய பேராகிராஃப்னு நினைக்கிறேன். மூவ் பண்ண மூவ் ஆகிட்டே இருக்கு. ஓகே, இங்கே வந்து ரெண்டு கொட்டேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்றாக்கியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் டவுனில் வந்து நான் என்ன பேராகிராஃப் அங்கே என்ட்ரு பண்ணணும் அந்த பேராகிராஃப் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் இப்போ செட்டிங்ஸில் கூட போய் வைட் மோட் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும் ஸ்க்ரீன். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து லைட் தீமுக்கே வருவோம். ஸோ லைட் தீமில் இப்படி தான் இருக்கும். ஸோ பேராகிராஃப் இதை வந்து என்ட்ரு பண்ணிட்டோம். அடுத்து வந்து என்ன பண்ணலான்னா, ஸோ பேராகிராஃப் என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஈக்குவேஷன் அந்த மாதிரி என்ட்ரு பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இதுக்கும் வந்து எஸ்டி டாட் மார்க் டவுன் கொடுத்து பார்ப்போம் ஃபஸ்ட் என்ன வருதுன்னு. நம்ம லீனியர் ரெக்ரெஷன் ஃபார்முலா தெரியும், y = mx + c. ஸோ சேவ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பேராகிராஃப் என்ன ஸ்ட்ரிங்கில் என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ அதே மாதிரி தான் நமக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் அந்த மாதிரி போட்டாலும் வரும். ஸோ இதுக்காக இந்த ஈக்குவேஷன்ஸுக்காகவே ஒரு காம்போனண்ட் இருக்குது. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லேட்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லேட்டெக்ஸ்னு சர்ச் கூட பண்ணி பாருங்கள், உங்களுக்கு லேட்டெக்ஸ் பற்றி தெரியும் என்னென்னு. ஸோ சேவ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போது லேட்டெக்ஸில் சேஞ்ச் பண்ணோன்னா அதே y = mx + c தான். பட் இது வந்து அந்த ஈக்குவேஷனுக்குன்னே இருக்க ஃபாண்ட்டில் வந்து இப்போது சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த காம்பனண்ட்டும் வந்து இன்கேஸ் நீங்கள் இப்போ ஏதாச்சும் டிப்ளாய் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ஃபார்முலாவில் இருக்குது, இல்லை எப்படி வந்து
டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கலாம் ஈக்குவேஷனையும் பேராகிராஃபையும். ஸோ அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ மார்க் டவுன்லேயே இப்போ நீங்கள் இது வந்து நார்மல் இதில் இருக்குது, நீங்கள் இட்டாலிக்கு மாற்றணுன்னா ஸோ அந்த ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் ஒரு அண்டர்ஸ்கோர் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு அண்டர்ஸ்கோர் கொடுக்குறேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ இப்போ சேவ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இது ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்க்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஐ ஹோப் இந்த சொன்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். See you in the next one. Until then, enjoy learning. Thank you.